வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அருவித்திருக்கோயில் பைபாஸுக்கு நம்ம பக்கமாக கிழக்கு பார்த்த திசையில் ஒரு டீப்ளக்ஸ் மாடலில் 3 பெட்ரூமில் அட்டகாசமாக கட்டிக்கிட்டு இருக்க வீடு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வந்து ரெடியாக இருக்கும். உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் கரெக்டாக அருவித்திருக்கோயில் பைபாஸ்லேருந்து உள்ள ஈபி கால் என்ட்ரன்ஸ் ஆனீங்க அப்படின்னா செல்வ மகாலுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மொத்தம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக பிளான் பண்ணி ஒரு நல்ல ஒரு அட்டகாசமாக கிழக்கு பார்த்த திசையில் வாஸ்து அருமையாக பார்த்து சூப்பராக ஹை குவாலிட்டியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு பெயிண்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெளியில் கரெக்டாக ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இந்தியன் டைப்பில் கொடுத்துட்றாங்க. கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி சேஃப்டி கேட்டு சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா அட்டகாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 24x16 அப்படின்னு நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனை இங்கே ஆர்கனைஸ் பண்ணலாம். ஹாலில் அந்தளவுக்கு பெரிய ஹாலு 24x16 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடலில் ஸ்டெப்ஸ் வந்து டூப்ளெக்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் 16x10 அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட வந்துடுது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு இருக்குது, ஃபால்ஸிங்கில் டிசைனு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ் வந்து 85 lakhs அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் முன்னாடி என்ட்ரன்ஸில் வரதுனால லேண்ட் காஸ்ட் கூட வரும். அது இல்லாமல் பில்டிங் வந்து தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கபோர்டு இருக்குது, ஃபால்ஸிங்கில் டிசைனு, ஸ்பாட் லைட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டுக்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, மேலே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூவோட 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2மே மாஸ்டர் பெட்ரூமு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3மே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வீடு அருமையாக இருக்கும். அதுவும் ரெசிடென்ஸ் ஏரியா. நீங்கள் இப்போ அருவித்திருக்கோயில் பைபாஸுக்கு ரொம்ப பக்கம், சும்மா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். வீடுகள் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி கபோர்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் போட்டிருக்காங்க. ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஏன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்கு, ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்கில் பேஸ் பண்ணுறதுலேருந்து இந்த வீட்டை வந்து எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு 2வது பெட்ரூமு. இதுவும் 16x10 அப்படிங்கிற சைஸில் வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். டைல்ஸ் எல்லாம் 4x2 மார்போனைட்டில் டபுள் கோட்டிங்கோட போட்டிருக்காங்க. எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். டைம் எடுத்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்கி வீடு கட்டினா எந்த மாதிரி பார்த்து எப்படி கட்டுவாங்களோ வாஸ்து பார்த்து அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து வாஸ்து அருமையாக பார்த்து அட்டகாசமாக ஹை குவாலிட்டியாக டைம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 3வது பெட்ரூமு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக மாஸ்டர் பெட்ரூம் டைப்பில் வரும். இதுக்கு வந்து எல்லா பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. வெளியில் காமனாக கார் பார்க்கிங் போர்ட்டிகோவில் காமனாக வந்து ஒரு இந்தியன் டைப்பில் வந்துடும். மொத்தம் 4 பாத்ரூம் வந்துடும். வீடு ராயலாக இருக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தாராளமாக வீட்டை வந்து பார்க்கலாம். என்னென்ன வுட்டு போட்டிருக்காங்க, எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்து வரைக்கும் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி இந்த வீட்டை நல்லா தரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகுது பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பர் கிளாஸ்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. சுற்றி வீடுகள் இருக்குது. நம்ம வீடுகள் சுற்றி வீடுகள் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம். அருவித்திருக்கோயில் ஆரம் காலனி ரொம்ப நியர்பையாக வந்துடும். அதே மாதிரி ஒரு சைட்லாம் பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ் போட்டு சூப்பராக வீடு கூலிங் இருக்க மாதிரி கூலிங் டைல்ஸ் போட்டு அட்டகாசமாக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேங்க் லோன் அப்படின்னா நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.